அன்பு நேயர்களே, இது இன்றைய செவ்வாய்க்கிழமை இரவு செய்தியாக, நள்ளிரவு கடந்த செய்தியாக தருகின்றோம். இந்த செய்தியில் நாம் கொண்டு வரும் இரண்டு விடயங்கள் என்னெனில், ஈரான் அமெரிக்க பதற்றங்கள் மத்தியில் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையாக பரந்த உடன்பாட்டை எட்டியிருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் ஹார்முஸ் ஜலஜ் சந்தியில் இரண்டாவது நாளாக IRGCயின் பயிற்சிகளை வெகு திறமையாக செய்திருக்கின்றார்கள். அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இது ஒரு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. இப்ப இவ்வளவு நாள் நீதான் எச்சரித்தாய், நான் எச்சரிக்கிறேன் பாருன்னு சொல்லி ஏட்டுக்கு போட்டியாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGCயின் நேவி படை மிகப்பெரிய அட்டகாசம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த செய்தி நாம் சற்று முன்பாக முடிந்த வேளையில் திரட்டிய செய்தியாக பார்க்கின்றோம். இது எதை சொல்லுகிறால், வடகிழக்கில் இராணுவங்கள் கூத்தடிக்கும் போது புலிகளின் இந்த பறக்கும் படைன்னு சொல்லலாம், அதை அவங்களோட அதிவேக படகுகள் சும்மா கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் எத்தனையோ கிலோமீட்டரை கடப்பது போன்று பாருங்கள், தருகின்ற காட்சிகளை பாருங்கள். மிக அதிகமான அட்டகாசத்தை வடமுனையில் காட்டி வந்தார்கள். அதே போன்று ஜலஜ் சந்தியில் இப்பொழுது IRGCயின் நேவி படை ஒரு சும்மா என்னது கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் சும்மா பறக்கிற மாதிரி காட்டி அடிச்சுக்கிறார்கள். இந்தா நாங்களும் இருக்கிறோமில்ல, எங்களையும் பார்த்துக்கண்டு ஒரு பண்ணையார் போன்று மிகப்பெரிய அட்டகாசம் காட்டுங்கன்னு பாருங்கள். போலில போட்டு சும்மா நெருப்படுத்திக்கான் பாவிகள் அப்படிங்க. அப்புறம் பார்க்கலாம். இந்த செய்தியில் நாம் அவசரமாக தருகின்றோம். ஈரான் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடனான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் பரந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஈரான் கூறுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையே ஜெனீவா அருகே நடந்த பேச்சுவார்த்தைகள் ஈரானின் வெளியுறவு அமைச்சரால் ஆக்கப்பூர்வமான என்று பாராட்டுகின்றார். இருப்பினும் மேலும் ஒரு சுற்று விவாதங்களுக்கு எந்த தேதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டமாக இருக்கும் என்றுதான் ஈரான் சொல்லியிருந்தது. இப்பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்கள் எட்டியுள்ளதால் மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதியும் இடங்களும் இன்னும் பிக்ஸ் பண்ணவில்லை. இப்பொழுது இந்த செய்தி கொடுக்கின்ற போது கூட அவர்கள் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுக்கள் ஜெனீவாவை விட்டு கிளம்பவில்லை. ஆகையினால் இன்னும் ஈரான் என்ன உத்தரவு கொடுக்கின்றதோ, ஈரான் தலைமையகம் என்ன உத்தரவு கொடுக்கின்றதோ அதை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அரக்சி அவர்கள் அமெரிக்க தூதுக்குழுவுக்கு, பேச்சுவார்த்தை குழுவுக்கு சொன்ன பிறகுதான் அடுத்த கட்டங்களை அவங்க தெஹ்ரான் வந்த பிற்பாடு தீர்மானிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. எந்த பலாபலன்களும் இல்லாமல் ஒமான் தனது மத்தியஸ்தத்தை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. ஒமான் மத்தியஸ்தம் செய்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிகாட்டும் கொள்கைகளின் தொகுப்பில் அவர்கள் உடன்பட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார். இறுதியில் வழிகாட்டும் கொள்கைகளின் தொகுப்பில் பரந்த உடன்பாட்டை எட்ட முடிந்தது என்றும், அதன் அடிப்படையில் நாங்கள் முன்னேறி ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்தின் உரையில் பணியாற்ற தொடங்குவோம் என்றும் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவின் அச்சுறுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையை தவிர்ப்பதற்கான கடைசி முயற்சியாகும் என்றும், செவ்வாயன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமிய குடியரசை அழிக்க முடியாது என்று உச்ச தலைவர் அலி கமேனிக்கு எச்சரித்திருந்தார். டபுள் என்டிசாரம் பாருங்கள். பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவின் அச்சுறுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கான கடைசி முயற்சியாகும் என்றும், செவ்வாயன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இஸ்லாமிய குடியரசை அழிக்க முடியாது என்று உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் எச்சரித்திருந்தார். பேச்சுவார்த்தைகள் புத்திசாலித்தனமாக நடத்தப்பட்டன என்றும், கொலனி நகராட்சியில் உள்ள ஒமானின் இல்லத்திற்கு தனியார் அணுகல் சாலையை ராஜதந்திர ரீதியாக போலீசார் புளாக் போட்டு தடுத்த பிற்பாடு இந்த பேச்சுவார்த்தைகள் சுமார் 3 மணி நேரங்கள் கடந்திருப்பதாகவே தற்போது செய்திகள் கசிகின்றது. இதேவேளை இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் ஹார்முஸ் ஜலஜ் சந்தியில் இரண்டாவது நாளாக IRGCயின் பயிற்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஹார்முஸ் ஜலஜ் சந்தியில்
தனது கடற்படை பயிற்சிகளின் 2வது நாளை நடத்தி வருகிறது. இது மூலோபாய ரீதியாக முக்கியமான நீர்வழி பாதையில் 24 மணி நேர உளவுத்துறை ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியின் ஸ்மார்ட் கட்டுப்பாடு என்று பெயரிடப்பட்ட இந்த பயிற்சியில் செவ்வாய்க்கிழமை விரைவான எதிர்வினை பிரிவுகள் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எதிர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. கடற்படை தளபதி ஈரானின் கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் அலி ரேசா டாங்கிரிசியின் கூற்றுப்படி ஜலசந்தியை தினமும் கடந்து செல்லும் 80க்கும் மேற்பட்ட கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை உறுதி செய்வதற்காக IRGCயின் மேற்பரப்பு, வான்வழி மற்றும் நிலத்தடி மட்டங்களில் 3 கட்டங்களா, கடலுக்கு கீழே, கடலுக்கு மேலே, அதுக்கு மேலே வான்வெளி நல்லா இருக்கு, நிலத்தடி மட்டங்களில் விரிவான கண்காணிப்பை பராமரிக்கிறது. நீர்வழியில் உள்ள ஈரானிய தீவுகளை ஊடுருவ முடியாத கோட்டைகள் என்று தேசிய மரியாதையின் சின்னங்கள் என்றும் அவர் விவரித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியில் முழு உளவுத்துறை மேற்பார்வை 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் IRGCயின் கடற்படை தளபதி தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியின் ஈரான் முழுமையான 24 மணி நேர உளவுத்துறை கண்காணிப்பை பேணுகிறது என்பதை இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் கடற்படை தளபதி மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானிய தீவுகளில் திங்களன்று சூழ்ச்சிகளின் முதல் கட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்றும் IRGCயின் நேவி தளபதி தெரிவிக்கின்றார். அதிகரித்த பிராந்திய பதட்டங்கள் மற்றும் அணுசக்தி கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் ஈரானை தாக்குவதாக அமெரிக்கா மீண்டும் அச்சுறுத்தியதற்கு மத்தியில் இந்த பயிற்சிகள் 2ஆம் நாளாக நன்றாகவே நடைபெற்றிருக்கின்றது. ஈரானுக்கு அருகிலுள்ள பிராந்திய சூழ்நிலைகளுக்கு அமெரிக்கா பல போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளது என்றும் இதனால் நாட்டின் மீது ஒரு துப்பாக்கி சூடு கூட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க சொத்துக்களை குறிவைத்து தொலைநோக்கு மற்றும் பாரிய பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெஹ்ரான் மீண்டும் 2ஆம் நாளாகவும் எச்சரித்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஒமானி துணை தூதரகத்தில் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே மற்றொரு சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் இந்த வேளையில் தான் ஹார்முஸ் ஜலசந்தியில் 2ஆம் நாளாகவும் IRGCயின் பயிற்சிகள் மிகப்பெரிய புருவத்தை உயர்த்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை சீனாவின் ஆதரவுதான் இதற்கு முற்றுமுழுதாக என்றும் ஒரு மறைமுக செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஏனெனில் அவர்களே சொல்லுகின்றார்கள் இல்லையா, 80% கடல் பாதுகாப்பை அவர்கள் ஈரான் கையில் எடுத்திருப்பதாகவும், அதாவது ஓரளவு செங்கடல் ஊடாக செல்லும் கப்பல்களுக்கு முழுமையாக ஹவுதிஸ் பாதுகாப்பு வழங்குவது மூலமாகவும் ஈரானின் முழு கட்டுப்பாடு இந்த பகுதியில் வந்திருப்பதாக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். தற்பொழுது 24 மணி நேரமும் 80% கடல் போக்குவரத்தை, கடல் கப்பல்களை உறுதி செய்யும் என்றும் IRGC தெரிவித்திருக்கின்றது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இந்த வெற்றிக்கு பின்னணி என்பது சீனாவின் மிகப்பெரிய கோஆபரேஷன். ஏனெனில் 80% எண்ணெய் வளங்கள், எண்ணெய்கள், ரிசோர்ஸ்கள் சீனாவுக்கு இந்த ரூட்லாம் சொல்லுகின்றது. அதனால் சீனா இதில் முற்றுமுழுதாக ஒரு காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றது என்றும் சொல்லலாம். அதாவது சீனா ஏற்கனவே நாசகாரி மற்றும் உளவு கப்பல்களை அனுப்பி தேவையான தகவல்களை உளவு தகவல்களாக தெஹ்ரானுக்கு கொடுத்ததன் பிரகாரம் சீனாவின் வழிகாட்டலும் இதற்கு உறுதுணையாக இருப்பதாகவே ஒரு செய்தி சொல்லுகின்றது. அந்த செய்திகளின் அடிப்படையில் தான் ஹார்முஸ் ஜலசந்தி இப்பொழுது முற்றுமுழுதாக IRGCயின் ஒரு பூரண கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது சொல்லப்படுகிறது. நாம் பலமுறை சொன்ன விடயம் என்ன, மேற்பரப்பு, வான்வழி மற்றும் நிலத்தடி என்பது ஏற்கனவே 2 சப்மரைன் அனுப்பிட்டது ஈரான் அனுப்பிட்டாங்க. அங்கிருந்து தேவையான உளவு தகவல் சுமார் நான் நினைக்கிறேன் சுமார் 500 கிலோமீட்டரையும் எட்டக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. அது ஊர்ஜிதமான தகவலா என்றும் தெரியவில்லை, அது வெளிவந்த ஒரு செய்தி தான். ஆகையினால் 2 பக்கமும், அதாவது வடக்கு தெற்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற, அதாவது சப்மரைன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற வடக்கு தெற்காக 360 வாகையும் சுற்றி தேவையான உளவு தகவல்களை தெஹ்ரானுக்கு அனுப்பிய வண்ணம் இருக்கின்றது.
இதேவேளை அவர்களுக்கு ஏற்கனவே சப்மரைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுமானால் இன்னும் 2 சப்மரைன் அங்கு சென்று இவங்களை ரிமூவ் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுதான் சிஸ்டமாக சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய வெற்றி என்றும் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம். இன்றைய அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்க பார்த்திருக்கும். ஏனெனில் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை கொண்டும் இருக்கின்றது. அது எங்கு எப்போது நடைபெறும் என்று இன்னும் திகதி தீர்மானிக்கப்படவில்லை என்பதால் அதற்கு மேலும் அவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் ஈரான் தனது முழு பலத்தையும் தனது ஆயுத தளபாடங்களையும் ஜலச்சந்தியில் தொடர்ச்சியாக காண்பித்து அல்லது காட்சியளித்து வருவதால் சற்று அமெரிக்கா பின்வாங்கதாக பார்க்கப்படுகின்றது. இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம். அதாவது ஆபிரகாம் லிங்கன் ஜலச்சந்தியை விட்டு வெளியானவுடனே அமெரிக்கா பின்வாங்குகின்றது அர்த்தம். இப்போது அவர்களுக்கு எத்தனை ஆயிரம் கப்பலை அனுப்பினாலும் கூட ஆபிரகாம் லிங்கன் உலகத்திலே மிக பெரிய தளம், மிக பெரிய கப்பல். அந்த கப்பலே அங்கு கிளம்பினால் இனி எந்த கப்பல் தாக்கு பிடிக்கும் என்பதும் நாம் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கலாம். ஆம் நேர்களே, இதுவும் ஒரு அவசர செய்தியாக வழங்கி இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கலாம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.